திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்றைக்கி திண்ணையில் நாம் ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி பண்ண போகிறோம். அதையும் சத்தான ஒரு சிறுதானியத்தை கொண்டு பண்ண போகிறோம். இந்த சிறுதானிய சாம்பார் சாதத்தை அப்பளம், வடகம் அல்லது ஊறுகாயை வச்சு நாம் சாப்பிடலாம். இப்போ நாம் செய்ய போகிற அளவு 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இந்த சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு நான் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். முதல்ல 1/2 கப் குதிரைவாலி அரிசியையும் 1/4 கப் துவரம்பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நாம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து அதையும் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் ஊற வச்ச குதிரைவாலி பருப்பு கலவையை சேர்த்துட்டு அதற்கு தேவையான தண்ணீர் சேர்க்க போகிறோம். குதிரைவாலியும் பருப்பும் சேர்த்து 3/4 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2.25 கப்பு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கேரட்டு, அவரைக்காய், கத்திரிக்காய், பாதி பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்க்க மறந்துட்டேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேன். குக்கரை மூடி 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் வெந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் நாம் இந்த சாம்பார் சாதத்தில் சேர்க்கறதுக்கு வேண்டிய குழம்பு கலவையை தயார் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெயில் ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் பொரிஞ்ச பிறகு அது கூட வெந்தயம், கடுகு, சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு அது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் அடுத்ததாக நறுக்கின பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துக்குங்க. ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுட்டு கூடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துடலாம். புளி தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்த உடனே அதில் 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கட்டாயம் சேர்த்துக்கங்க, அப்போ தான் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலவையை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். குதிரைவாலி, பருப்பு, காய்கறிகள் எல்லாமே சரியான பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ நாம் தயார் பண்ணி வச்சிருக்கிற அந்த குழம்பு கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு மேலே நறுக்கின கொத்தமல்லி தூவி பரிமாறலாம். திரும்ப அடுப்பில் வச்சு கிளற வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான சிறுதானிய சாம்பார் சாதம் தயாராகிருச்சு. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சுவையான சமையல் குறிப்போடு சந்திப்போம். நன்றி.